இன்னைக்கு நம்ம எங்க வீட்டு சமையல்ல ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி பார்த்து என்ஜாய் பண்ண போறோங்க. ஒரு இனோவேட்டிவான ரெசிபி அப்படின்னு கூட சொல்லலாம். அது யார் செஞ்சு காட்ட போறாங்கன்றத பார்ப்போம். வணக்கம். வணக்கம், என் பேர் ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரி, உங்களோட சொந்த ஊரு? கோயம்புத்தூர். கோயம்புத்தூரா நீங்க? பார்த்தா தெரியலையா? வேற இடம் மாதிரி தெரியல. வரவங்க வந்துட்டு வேற மாதிரி இருப்பாங்களா? என்ன பார்த்தா எந்த ஊர்னு சொல்லுவீங்க? சென்னை. நானும் கோயம்புத்தூர் தான். அச்சா, அப்படியா? நார்த்ல வேற இருந்தீங்களா? ஆமா. எந்த ஊர்ல இருந்தீங்க? சூரத்ல இருந்தோம். சூரத், போர்பந்தர், ஜெய்ப்பூர். நாங்க தான் இருந்தோம் 8 years. அப்படியா? சூரத் எதுக்காக ஃபேமஸ் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமே. டைமண்ட் டெக்ஸ்டைல்ஸ். போர்பந்தர் காந்திஜி பிறந்த இடம். ஓகே. அப்புறம் ஜெய்ப்பூர்ங்கிறதும் காட்டன் சாரீஸ். அதுக்கு அவ்வளவுதான். வேற எதுவுமே இல்ல. ஜெய்ப்பூர் இல்ல, ஜெய்ப்பூர். ஓகே ஓகே. இது வந்து குஜராத்தோட இது. ஓகே. சோ அங்க காட்டன் தான் இருக்கும். சூப்பர். இன்னைக்கு உங்களுக்கு என்ன செஞ்சு காட்டுறீங்க? இது குஜராத்தி டைப் தான், பட் ரவால பண்றது. டோக்லான்ட்டு. ரவா டோக்லான்றது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ்ஷுங்க. அதை வந்து ரவையை வச்சு பண்ணி காமிக்க போறாங்க இல்லையா? ஓகே. இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் சொல்லுங்க. ரவா, கடலை மாவு, மஞ்சப்பொடி, தயிர், கடுகு, உளுத்தம்பருப்பு, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி அரைச்ச பேஸ்ட், மஞ்சப்பொடி, கருவேப்பிலை, சமையல் சோடா, உப்பு, பச்சை மிளகாய், எண்ணெய், மிளகாத்தூள். இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்களா? ஆமாம். ஓகே. ஸோ இப்போ வந்து ரவையை வச்சு நம்ம டோக்லா பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ரவா எடுத்துக்கணும். ரவா ஒரு பவுலில் போட்டு அதில் கடலை மாவு போட்டு, உப்பு, மஞ்சப்பொடி, இந்த பச்சை மிளகாய், இஞ்சி அரைச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதுவும் போட்டு தயிர் விட்டு முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா. ஸோ முதல்ல மிக்சிங். ஓகே. பவுல் எடுத்துக்கோமா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரவையா? ரவை போட்டுக்கணும். நெக்ஸ்ட் கடலை மாவு, அப்புறம் மஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் உப்பு, அடுத்தது பச்சை மிளகாய், இஞ்சி அரைச்ச பேஸ்ட், எவ்வளோ பச்சை மிளகா? 9 பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி. நல்ல காரசாரமா பண்ண வேண்டியதுதான். சரி. அப்புறம் தயிர் விட்டுறணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அது 1.5 கப்பு ரவான்னா 1.5 கப் தயிர். ஈக்குவல் ரேஷியோல விட்டுக்கணும். கடலை மாவு வந்து 1.5 டேபிள் ஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த ஆயிலில் வந்து சோடா உப்பு மிக்ஸ் பண்ணி ஆயில் இதில் விடணும். ஆயில் வந்து ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கணும். ஆயில் இதில் விடுங்களேன். ஆயிலில் சோடா உப்பை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா. சாஃப்ட் கொடுக்கதான், கொஞ்சம் ஒப்பி வரத்துக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்துல எண்ணெய் தடவி குக்கருக்குள்ள வச்சு பாயில் பண்ணணும். ஓகே. இந்த ஆயிலை நல்லா இதில் அப்ளை பண்ணிட்டு இந்த கலந்து வச்சிருக்கிறோம் இல்லையா, இந்த ரவா கலவை அதை இதில் போட்டு குக்கரில் வைக்கணும். இது அது உள்ள போட்டுலாமா? போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு இந்த மாவை வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்தது இதை வந்து வேக வைக்கணும். ஓகே. அடுப்பு பற்ற வச்சிருவோமா? கொஞ்சம் வாட்டர் விடணும். வாட்டர் எடுத்தாங்க. இப்போ இந்த
கலந்துருக்கோம் இல்லையா அந்த ரவா மிக்ஸை இது உள்ளே வச்சு பாயில் பண்ணணும். யூஸ்வலா டோக்லா வந்து ரவால பண்ண மாட்டாங்களா? ரவால பண்ண மாட்டாங்க, அரிசி உளுந்து அந்த மாதிரில பண்ணுவாங்க. ரவாங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட், எப்பயாவது பண்ணுவாங்க குஜராத்திஸ்லாம். ஸோ அதை ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து ரவைக்கு பதிலாக அரிசியும் உளுந்தையும் அரைச்சி போடுவாங்களா? அரைச்சி போடுவாங்க. சேம் கடலை மாவு எல்லாம் இதே சேம் தான், பட் அரிசிக்கு பதிலாக ரவை. ஓகே. ஸோ இது எவ்வளோ நேரம் இது வெயிட் வைக்கக்கூடாது? வெயிட் போடக்கூடாது, ஒரு 10 to 15 மினிட்ஸ் பாயில் ஆகணும். நம்மளோட ரவை டோக்லா நல்ல ஸ்டீம் ஆகி அந்த ஆவிலாம் அடங்கி அது நல்ல சாஃப்டாக பஞ்சு மாதிரி ஆயிருக்கும் இல்லையா? திறந்து பார்த்தலாமா? நான் பார்த்தேன். ஸோ இது குக் ஆயிடுச்சு. குக் ஆயிடுச்சு. இப்போ ஸ்லைஸ் போடணும். ஓகே. நெக்ஸ்ட் கொஞ்சம் பெரிய பெருசாக டைமண்ட் ஷேப் போட்டாக்கா சரியா இருக்கும். கத்தி கொடுங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ. கொஞ்சம் ஆறுன ஒன்று எடுத்தா ஈஸியாக வரும் ஸ்லைஸ் போடுறது, இல்லைன்னா ஒட்டும். ஆமாம். யூஸ்வலி அவங்கெல்லாம் குஜராத்திஸ்லாம் நல்லா பெரிய ஸ்லைஸாக போடுவாங்க. இதோட காம்பினேஷன் என்ன? காம்பினேஷன் அப்படியே சாப்பிடலாம், சாஸ் பசங்களாம் சாஸ் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், சாப்பிடலாம். ஓகே. ஸோ இப்போ ஸ்லைஸ் போட்டாச்சு. அடுத்தது நெக்ஸ்ட் இது மேலே மிளகாத்தூள் தூணும். பச்சை மிளகா அரைச்சிருக்கீங்க, மிளகா தூறீங்க. லைட்டாக டெக்கரேட் பண்ணுறதுக்காக தான். ஓ. நெக்ஸ்ட் இதில் இப்போ கொத்தமல்லி தூவிட்டு தாளிச்சு கொட்டணும். ஃபர்ஸ்ட் தாளிச்சுக்கலாம், அப்புறமா கொத்தமல்லி. சரி, அப்போ வந்து இந்த பாத்திரத்தை வந்து கீழே இறக்கி வச்சிருவோம். அடுப்பு பற்ற வச்சிருங்க. கடாய் வச்சு கொஞ்சம் ஆயில் விடணும். இதுக்கு ஆக்சுவலாக கம்மன் டோக்லா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல? கம்மன் இல்லை, சுஜி ரவான சுஜி. கம்மன்னா? கம்மன்கிறது சாதாரண பீசஸ் போடுறதே கம்மன். ஓ, ஸோ பீஸ் வந்து கம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இதில் கடுகு. நெக்ஸ்ட் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய். ஒரு பச்சை மிளகாய் போடும், ஜஸ்ட் ஒரே ஒன்று போடும், சும்மா டெக்கரேட். காம்பு கிள்ளணுமா? ஆமாம், கிள்ளிட்டு ஜஸ்ட் ஒரு கட் பண்ணி சென்டரில் கீறிட்டு போடுவாங்க. அவ்வளோதான். ஓகே. இது கொட்டிட்டு இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா குலுக்கி மிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ இதை வந்து இந்த எண்ணெயில் குளிக்கணும். குலுக்கிக்கலாம். ஸ்லைஸ் எடுத்துட்டு கொத்தமல்லியும் தூவிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம், நைட்டு கூட செய்யலாம். உடம்புக்கு ஒன்றும் கெடுதலே கிடையாது. சோடா உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். ஆனால் சோடா உப்பு போடலைன்னா இந்த ஃப்ளஃபினஸ் வராது. வராது, கொஞ்சம் சாதாரணமாக இருக்கும். டேஸ்ட்டு கொஞ்சம் நார்மலாக. அதில் ஃப்ரூட் சால்ட்டுன்னு இருக்குது இல்லையா, போட்டால் அந்த ஃப்ரூட்ஸோட ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு. அதுலேயே வெரைட்டி ஃப்ரூட்ஸ் வரும் இல்லையா, பைனாப்பிள், மோசம்பி, அதெல்லாம் உங்களுக்கு அவ்வளோதான். சர்வ் பண்ண வேண்டியதான். கொடுங்க. இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுப்போம். போட்டுருங்க. பிரமாதமா? ரவா டோக்லா ரெடி. பிரமாதமான ரவா டோக்லா. சான்ஸே இல்லைங்க, ஸ்மெல் அவ்வளோ பிரமாதமா இருக்கு. இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். ரொம்ப தேங்க்ஸுங்க. தன்யவாதம். ஓகே. இந்த டிஷ்ஷை நம்ம டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ரீகேப். ரவா டோக்லா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப்பு ரவை எடுத்துக்கோங்க. தேவையான அளவு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா இஞ்சி பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. தயிர் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெயில் சோடா மாவு போட்டு அதை மிக்ஸ் பண்ணி அதையும் இந்த மாவோட கலந்து இந்த மாவை நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வச்சுட்டு அடுப்பில் ஒரு குக்கரை வச்சு அது ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை தடவி இந்த மாவு அந்த பாத்திரத்தில் போட்டு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஸ்டீம் பண்ணி ஆற விட்டுருங்க.
ஆறுனதுக்கப்புறம் சின்ன சின்ன க்யூப்ஸாக நீங்கள் அதை பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் மிளகாத்தூளை வந்துட்டு அது மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வச்சுட்டு அடுப்பில் ஒரு சட்டியை வச்சு சட்டியில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டு நல்லா பொரிய விடுங்க. அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விடுங்க. அப்புறம் கருவேப்பிலை போட்டு பொரிய விடுங்க. இதோடைய பச்சை மிளகா ஒன்று கீரி போட்டுக்கோங்க. இதை வந்து ஏற்கனவே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற அந்த டோக்லா மேலே தாளித்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் இறக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கொத்தமல்லி இலை போட்டு இறக்குனீங்கன்னா உங்களோட ரவா டோக்லா தயாருங்க.